Nemathi Property Management. Contact 7667008999. MRL Realty's Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. ஒரு ஆண்டு காலத்திலே 400க்கும் மேற்பட்ட படுகொலைகள். இந்த ஒரு ஆண்டு தான் இன்னும் முடியல. ஒரு ஆண்டு இல்லை, காவல்துறை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஒருத்தர் என்கவுண்டரில் கூட இப்போ வந்து சுட்டுருக்குறாங்க, ரவுடி திருவேங்கடத்தை. அந்த என்கவுண்டர்ன்றதே ஒரு படுகொலை தானே. இல்லை, சில பத்திரிகையாளர்கள், புலனாய்வு பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கத்தியை எடுத்தவருக்கு கத்தியால் தான் மரணம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அது வல்ல. யார் குற்றவாளிகள்? சிக்கிக் கொள்கிறவர்கள் குற்றவாளிகள். மீறி பேசியிருக்கிறாரு, யதார்த்தத்தை மீறி பேசியிருக்கிறார் ரஞ்சித்னு சொல்கிறாங்க. உங்கள் கருத்து என்ன? நீங்கள் ஒரே ஒரு நாள் இந்த சென்னை மாநகரத்தினுடைய குடிசை பகுதியில் போய் பெரும் பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஒரு நாள் 24 மணி நேரம் அங்கே தங்கி இருக்கட்டும் பார்க்கலாம். அவர் அடிக்கடி என்கிட்ட பேசுகிறப்ப சொல்லுவார், இந்த மிதிப்படுறவன் குரல் இருக்க, அந்த குரல், அதனுடைய வேகம், அதுக்கெல்லாம் யாரும் இலக்கணம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அந்த வலி அவனுக்கு தான் தெரியும். அது பண்பா? அழுகிறவனுக்கு அவனுடைய அழுகைக்கு நீங்கள் இப்படி தான் அழுதுருக்கணும், இப்படி தான் நீங்கள் கண்ணீர் விட்டுருக்கணும், இப்படி தான் கதறி இருக்கணும் அப்படின்னு யாராவது சொன்னால் அது ஒரு பண்பாட்டு விமர்சனமா? அது ஒரு மனிதநேயம் மிக்க கேள்வியா? இருவரும் தலைவர்கள் தங்களுடைய தோல்விகளுக்கு அடித்தளத்து ஒடுக்கப்பட்ட மக்களும் தான் காரணம் இருந்திருக்காங்கன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்களே. இதுதானே இப்போ இவர் பேசியிருக்காரு. இவரெல்லாம் இது தெரிந்தா பேசினார். உணர்வுபூர்வமாக அவர் மனதில் தோன்றியதை ஒரு துக்க நிகழ்ச்சியில் பேசுகிறார். ஆனால் இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சராக கூட வர முடியாத ஒரு மாநிலம் இந்த மாநிலம் ஒரு தலித். இப்படி பல வட இந்தியாவில் வந்து சனாதனம் பேசுகிற இந்த மாநிலங்கள் எல்லாம் முதலமைச்சராக தலித் வர முடியுது. அவரே ஒரு ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை சமூகத்தை வந்து சொல்றாங்க. கருணாநிதி அவர்களும் சரி, ஸ்டாலின் அவர்களும். ஆமாம், மிகவும் பின்தங்கிய, மிக மிக பின்தங்கிய, எத்தனை மிக வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளுங்கள், அவ்வளவு மிகவும் பின்தங்கிய சமூகத்திலிருந்து வந்தவன் நான். ஆமாம், இப்போ இலக்கியமா சொன்னார். அப்போ உங்கள்கிட்ட இருந்தே ஒரு அங்கீகாரம் தலித்துகளுக்கு கிடைக்கலன்னா யாருக்கிட்ட இருந்து கிடைக்கும்? பக்கத்தில் ஆந்திராவில் இது இருக்க, பக்கத்தில் கர்நாடகாவில் இது இருக்க, பக்கத்தில் கேரளாவில் இது இருக்க, இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் இந்த துணைத் தலைவர் பொறுப்பில் இருக்கேன். இது சமூக நீதியா, சமூக அநீதியா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். 2 தலைமுறை கடந்தோம். தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் தொகை கூடியிருக்கா இல்லையா, குறைஞ்சிருக்கா? கர்நாடகாவில் உயர்த்தப்பட்ட செய்தி தமிழ்நாட்டுக்கு தெரியாதா? இதே நீங்கள் யாரை சொல்கிறீர்களோ, எங்கே வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்ற தொடக்கம் நிகழ்ந்ததோ இந்தியாவில், அந்த பீகாரில் உயர்த்தப்பட்டது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பின்னடைவு பணிகள்லாம், தலித் மக்களுக்குள்ள பின்னடைவு பணிகள்லாம் நாங்கள் வந்து நிரப்புவோம் சொன்னீங்கல்ல. 3 ஆண்டு காலத்தில் எவ்வளவு பின்னடைவு பணிகள் இருந்தது? நீங்கள் எவ்வளவு நிரப்பினீர்கள்? துறைதோறும் எவ்வளவு நிரப்பினீர்கள்? ஒரு பட்டியல் கொடுங்க. அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாரு. அது ஒரு தொலைநோக்கு பார்வை தானே. ஒரு நல்ல கேள்வி நீங்கள் கேட்டுட்டீங்க. இது தலித் மக்களுக்கு நன்மை தரக்கூடியதல்ல. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது பெரிதினும் பெரிதுகள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மேனாள் சபாநாயகர், மரியாதைக்குரிய திரு சேக்கு தமிழரசன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படியா இருக்கீங்க? நலமாக இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. சந்திச்சதில்லை. சமீபத்தில் நடந்து கொண்டிருக்க நிகழ்வுகளை நீங்கள் வந்து கூர்ந்து அவதானிச்சிருப்பீங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே சரியில்லை, ஒரு முக்கியமான ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவரே வந்து வெட்டி படுகொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து நிறைய பேர் பேசுகிறாங்க. எதிர்க்கட்சிகள் குறிப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரே ஒரு படுகொலையை வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சியின் மீதான மதிப்பீடை இப்படி வந்து குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற விமர்சனத்தையும் ஆளுங்கட்சி தரப்பில் பேசுகிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இறந்து போன ஒருவரை அவ்வளவு எளிதாக ஏதோ ஒரு சாதாரண உயிர் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த உயிருமே சாதாரண உயிர் அல்ல. ஆமாம், எந்த மனிதனுடைய தனி மனித உயிரும் அது சாதாரணமாக இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பாதுகாப்பு தருவது தான் ஜனநாயக அரசோட கடமை. இறந்து போனவர் 30 ஆண்டு காலமாக தமிழக அரசியல் களத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சமூக மேம்பாட்டிற்கு, அவருடைய அரசியல் உரிமைகளுக்கு, அவருடைய பொருளாதார தன்னிறைவுக்கு பல வகையில் உழைத்து கொண்டிருந்த ஒரு சமூக போராளி, நாடறிந்த ஒரு தலைவர், தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர்.
அதற்கு மேலே அவர் ஒரு வழக்கறிஞர், அவரே ஒரு வழக்கறிஞர், எல்லாருக்கும் தெரிந்த வழக்கறிஞர், பல பேர் உருவாக்கி இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அவர் நூற்றுக்கணக்கான ஏன் 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கூட அவரால் உருவாக்கப்பட்ட அவர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருவருடைய படுகொலை, அதுவும் அவர் வீட்டு அருகிலேயே ஒரு சந்தடி நிறைந்த பகுதியில் எல்லா மக்களும் இருக்கிற போதே அந்த தெருவே அடங்காத, அப்படி போய் வீட்டில் முடங்காத அந்த நேரத்தில் படுகொலை செய்யப்படுகிறார் என்றால் அது ஒரு எடுத்துக்காட்டு. கடந்த 3 ஆண்டு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிக குறைந்தபட்சம் 1000 நெருங்கின அளவுக்கு தமிழக அரசியலில் படுகொலைகள் நடந்திருக்கு, தமிழக ஆட்சியில். அது எப்படி வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியும்? ஓராண்டு காலத்திலே 400க்கும் மேற்பட்ட படுகொலைகள். இந்த ஓராண்டு தான் இன்னும் முடியல, ஓராண்டு இந்த ஆண்டில் 6 மாதம் தான் ஆயிருக்கு, முடிஞ்சிருக்கு, இன்னும் ஓராண்டு நிறைவு பெறலை. இப்போவே வந்து 400க்கும் மேற்பட்ட படுகொலை தமிழகத்தில் நடந்திருக்கு. இப்படி வந்து கொலைகள் தொடர்ந்து கொண்டிருக்குன்னா சட்டம் ஒழுங்குல வந்து சீராக இருக்குது, நிலைநாட்டப்பட்டிருக்கு, சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்லை, காவல்துறை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஒருத்தர் என்கவுண்டரில் கூட இப்போ வந்து சுட்டுருக்குறாங்க, ரவுடி திருவேங்கடத்தை. அந்த என்கவுண்டர்ன்றதே ஒரு படுகொலை தானே, அதுவே ஒரு கொலை தானே. நீங்கள் என்ன அதாவது ஒரு அச்சம் இருக்க வேணாவா? சட்டத்தின் பேரில், நீதியின் பேரில் நாம் இந்த சட்டத்தை மீறினால், இந்த நீதிக்கு முரணாக நடந்தால் தண்டிக்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கணும் இல்லை? அந்த அச்சம் இல்லையே. இந்த படுகொலை நிகழ்ந்து ஒரு 2 மணி நேரத்தில் அவர்களெல்லாம் வந்து சரண்டர் ஆகிருக்காங்க, சரண்டர் ஆகிறாங்க காவல் நிலையத்தில். அப்புறம் இப்போ மாநில அரசும் சட்டம் ஒழுங்கு நாங்கள் காப்பாற்றுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு கதை வந்து கொண்டே இருக்குது. எப்படி வந்து சட்டத்தின் ஆட்சின்னு சொல்ல முடியும்? இல்லை, கதைன்னு நீங்கள் எப்படி ஒரு முன்முடிவுக்கு வரீங்க? காவல்துறை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கட்சியிலேருந்து, பிஜேபியிலேருந்து, தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து, அதிமுகலேருந்து, திமுகலேருந்து நிறைய பேர் கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆனால் ஒரு நாளும் ஒரு வகையான போக்கோடு இந்த வழக்கினுடைய போக்கு சித்தரிக்கப்படுகிறது. இந்த பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில் நான் என்னுடைய கருத்துன்னு அன்னைக்கு கூட வந்து இந்த சகோதரர் ரஞ்சித் நடத்தின ஒரு பேரணியில் கூட நான் குறிப்பிட்டேன், இப்போவும் சொல்கிறேன், இது அரசியலாக்க வேண்டாம். சிபிஐ விசாரணை வேணும்னு சில கட்சிகள் கேட்குறாங்க, சிபிசிஐடி விசாரணையே போதும்னு சில அமைப்புகள் இப்படி சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. என்னை கேட்டால் இப்போ பொறுப்பில் இருக்கிற ஒரு நீதிபதியை கொண்டு, உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு விசாரணை, அவர் தலைமையில் ஒரு குழு போட்டு விசாரிக்கணும். குழுவே வேண்டாம், தனி உயர்நீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதி விசாரணை. சிபிஐ மத்திய அரசு கட்டுப்பட்டது, இந்த காவல்துறை மாநில அரசு கட்டுப்பட்டது. ரெண்டுமே வேண்டாம். இன்னமும் நமக்கு கொஞ்சம் நீதித்துறையின் பேரில் மதிப்பும் நம்பிக்கையும் இருக்குது. அதனால் ஒரு நீதிபதி, பொறுப்பில் இருக்கிற நீதிபதி, அந்த விசாரணை வேணும்னு எங்களுடைய கருத்தாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது தவறுகள் இருக்கலாம், வேறு மாதிரி வந்து நீங்கள் வந்து அவர் வந்து இவர்களை எல்லாம் ஆதரித்தார் அப்படின்னு கூட நீங்கள் சில பத்திரிகைகள் எழுதுகிறது, சிலர் சொல்கிறாங்க, அது கூட இருக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் வந்து இப்படி இப்போ படுகொலை செய்கிறதா வந்து தீர்வு கிடையாது. இப்போ நான் கேட்குறேன், இன்றைக்கு 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போ பொது பாராளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதில் எவ்வளோ பேரில் வந்து குற்ற வழக்குகள் இருக்குது தெரியுமா? 100க்கும் மேற்பட்டவர்கள் பேரில் குற்ற வழக்கு இருக்குது. நாடாளுமன்ற உறுப்பினர் சற்று ஏறக்குறைய 1/5 ஆமாம் வழக்குகள் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரிந்த செய்தி. அப்போ வந்து குற்ற வழக்குகள் வந்து ஒரு பெரிய காரணமாக, அதுக்காக வந்து இது வந்து தாங்களே வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு தண்டனை வழங்க முடியுமா? சில பத்திரிகையாளர்கள், புலனாய்வு பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கத்தி எடுத்தவருக்கு கத்தியால் தான் மரணம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அது வல்ல இந்த தத்துவங்கள்லாம் வந்து இப்போ நான் சொல்லட்டுமா ஒரு தத்துவம்? யார் குற்றவாளிகள்? சிக்கிக்கொள்கிறவர்கள் குற்றவாளிகள், சிக்காதவர்களெல்லாம் நிரபராதிகள். இதான தத்துவம், இதான நடைமுறை. யார் குற்றவாளிகள்? மாட்டிக்கிறவங்க குற்றவாளிகள். இப்படி தானே இந்த சமூக அமைப்பு இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால் அது வெல்லாம் இல்லை, இது ஒரு மிக கொடுமையான படுகொலை. இதை நியாயப்படுத்துறது நியாயமல்ல, எந்த வகையிலும் நியாயமில்லை. இதற்கான நீதி கிடைக்கவில்லை. இல்லை, குறிப்பாக நீங்கள் வந்து இயக்குனர் ரஞ்சித்தோடைய பேரணியில் கலந்துக்கிட்டீங்க. அந்த பேரணியில் ரஞ்சித் பேசுனது ரொம்ப விமர்சனத்துக்கு வந்து உள்ளாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் நாங்கள் தான் 40% இருக்கிறோம்,
எங்களுடைய ஓட்டுகள் தான் திமுகவுக்கு விழுந்திருக்கிறது, ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் வீட்டுக்கும் முற்றுகையிடுவோம், இப்படிலாம் அவர் பேசியிருக்கிறது அளவுக்கு மீறி பேசியிருக்கிறாரு, யதார்த்தத்தை மீறி பேசியிருக்கிறார் ரஞ்சித்னு சொல்றாங்க. உங்க கருத்து என்ன அதுல? யார் இந்த அளவுகோல் நிர்ணயித்திருப்பது? இதான் அளவுகோல், இப்படி தான் பேசணும்னு, இதான் அளவுகோல், இப்படி தான் பேசணும்னு யார் அந்த அளவுகோலை நிர்ணயித்திருப்பது? முதல்ல நீங்கள் ஒரு கணக்கெடுப்பை நடத்தினாலும் கூட சென்னை மாநகரத்தை பொறுத்த வரையில் 30% பேர் ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள். 30% பேர். தமிழகத்தினுடைய மக்கள் தொகையில் இப்போ 24% பேர் இருக்காங்க தலித் மக்கள். சென்னையை பொறுத்த வரைக்கும் 30% மக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரே ஒரு நாள் இந்த சென்னை மாநகரத்தினுடைய குடிசை பகுதியில் போய் பெரும் பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஒரு நாள் 24 மணி நேரம் அங்கே தங்கி இருக்கட்டும் பார்க்கலாம் முடியாது. நீங்கள் உள்ளே போய் குடிசை மக்களுடைய பகுதிகளில் போய் ஒரு நாள் அவரோடு இருந்து பாருங்கள். அவர்களுடைய சுற்றம், அவருடைய சூழ்நிலை, அவருடைய வானிலை என்ன மாதிரி இருக்குன்னு. அதாவது எனக்கு இந்த புராண கதைகளில் நம்பிக்கை இல்லை. நடைமுறை நரகங்கள், கண்கூடாக பார்க்கிற நரகங்கள், கற்பனை நரகங்கள் அல்ல, இதெல்லாம் கண்கூடாக பார்க்கிற நரகங்கள் மாதிரி தான் இருக்கும். அதே போல் வாழ்ந்து கொண்டு இந்த மனிதர்கள் எவ்வளோ காலத்துக்கு ஏங்கி கொண்டிருப்பார்கள்? அவருடைய பிரச்சனைகளை பேசுகிற போது சில பேருக்கு வந்து கோபம் வரும், அது இயல்பு. என்னுடைய நண்பர் பெரியார்தாசன் ஒரு பேச்சாளர் மட்டும் இல்லை, அவர் ஒரு தத்துவ பேராசிரியர், சிந்தனை தெரிஞ்சிருக்கோம். அவர் கல்லூரியிலே தத்துவத்துறை பேராசிரியராக இருந்தவர். அவர் அடிக்கடி என்கிட்ட பேசுகிறப்ப சொல்லுவார், இந்த மிதிப்படுறவன் குரல் இருக்க, அந்த குரல், அதனுடைய வேகம், அதுக்கெல்லாம் யாரும் இலக்கணம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அந்த வலி அவனுக்கு தான் தெரியும். நீங்கள் அவர் இன்னும் நடைமுறை மொழியில் அவர் என்கிட்ட சொல்லுவார், நீ பேர் வந்து இல்லை பாரு, யாரோ ஒருத்தன் காலில் ஒருத்தன் மிதிச்சிட்டா எடுத்த உடனே கண்டு தெரியலையான்னு கேட்பான். இன்னும் சில பேர் இந்த சென்னை மொழியில் கூட பேசுவான். வெறுமனே தெரியாமல் காலம் வெறிச்சதுக்கு, தெரியாமல் காலம் வெறிச்சதுக்கு பல தலைமுறையாக வாழ்க்கையே எழுந்து போய் மிதிப்பட்டு கிடக்கிறவனுடைய குரல், அவனுடைய வலி, அது அப்படித்தான் இருக்கும். நீங்கள் அடற போது நீங்கள் அடறதுக்கு இலக்கணம் சொல்ல முடியாது. சிரிக்கிறதுக்கு கூட இலக்கணம் சொல்லலாம், இப்படி சிரித்தா நல்லா இருக்கும்னு. பேசுகிறதுக்கு இலக்கணம் சொல்லலாம், நீங்கள் இப்படி பேசுனா நல்லா இருக்கும்னு. ஆனால் அழகிறதுக்கு போய் நீங்கள் இப்படி அழுத நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் அது பண்பா? அழுகிறவனுக்கு அவனுடைய அழுகைக்கு நீங்கள் இப்படி தான் அழுதுருக்கணும், இப்படி தான் நீங்கள் கண்ணீர் விட்டுருக்கணும், இப்படி தான் கதறி இருக்கணும் அப்படின்னு யாராவது சொன்னால் அது ஒரு பண்பாட்டு விமர்சனமா? அது ஒரு மனிதநேயக்கு மிக்க கேள்வியா? இருக்க முடியாதே. அதனால் பெரிய இழப்போடு அவர்கள் பேசுகிறார்கள். இந்த பேச்சையெல்லாம் நீங்கள் அதுக்கு வந்து ஒன்றுத்துக்கும் இப்போ நாங்கள் பொழிப்புரை பதவுரை சொல்லிகிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் அடறவன், அவன் கண்ணீர் அவனுக்கு தான் தெரியும். அந்த மக்களுடைய வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு பேசினார்ன்றதுக்கோசரம் இன்னும் 30% மக்கள் சொல்கிறேன்ல, இந்த மக்கள் வெறும் 30% மக்கள் மட்டுமல்ல, வாக்களிப்பதில் எப்போவுமே 85% தங்களுடைய வாக்களை பதிவு செய்கிறவங்க. 85% தங்களுடைய வாக்களை பதிவு செய்கிறவங்க. ஆனால் நீங்கள் பெரும் பணக்காரர்கள், பெரும் பொறுப்பில் இருக்கிறவர்கள், அவர்களெல்லாம் அன்னைக்கு வாக்களிக்கிற தினத்தடி கூட வேலையே இல்லாமல், சரி அப்படியே அடைச்சா கூட நான் மத்தியானம் 4 மணிக்கு மேலே வரேன், இல்லை மாலை 5 மணிக்கு மேலே வரேன் முடிகிற சந்தர்ப்பத்தில், இப்போ வந்து யார் அங்கே கால் கடுக்க நிற்கிறதுன்னு, வாக்களிக்கிறது கூட கால் கடிக்க நிற்கிறதுக்கு என்னால் முடியாதுன்னு அப்படி வாக்களிப்பதில். ஆனால் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் 85% தங்களுடைய வாக்களை பதிவு செய்கிறவர்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஊர்வலமா, ஒரு மாநாடா, ஒரு பேரணியா, நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த மக்களை பாருங்கள், எத்தனை தொழிலதிபர்கள் அங்கே வந்து அந்த கூட்டத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க, எவ்வளோ பெரிய வர்த்தக முதலைகள் அங்கே வந்து உட்காந்துருக்கோம். யார் அங்கே வந்து உட்காந்துருப்பாங்க? இந்த தலை காய்ந்தவர்கள் தான், இந்த சாதாரண பாட்டாளி வர்க்க மக்கள் தான். பாட்டாளி தொழிலாளி, இந்த சாதாரண அடித்தளத்து மக்கள், அவர்கள் தான் குவிந்திருப்பாங்க. அரசியல் கட்சிகள் எப்படி இயங்குது, யாரால் இயங்குது? இது ஆனால் அதை ஒரு எச்சரிக்கை விடுக்கும் தொனியில் பேசுகிறாரு. அதாவது என்னன்னா, நாங்கள் இல்லைன்னா திமுக ஜெயிக்காது, எங்களால் தான் திமுக ஜெயிச்சிருக்கு, பார்த்துக்கிறேங்க. இப்போ நான் வந்து ரஞ்சித் வந்து இன்னும் அரசியலுக்கே வரல. அவர் ஒரு இன்னமும் ஒரு நீளம் பண்பாட்டு மையம் ஒரு அமைப்பு வச்சிருக்காரு, சமூக அமைப்பு, அந்த அமைப்பு தான் வச்சிருக்காரு. அவர் தேர்தலை சந்திக்கல, தேர்தலுக்கு யாருக்கும் வாக்களின்னு கூட சாதாரணமாக கூட சொல்லலை. ஆனால் அவர் வந்து நான் திமுக தாங்க ஓட்டு போட்டேன், அதனால் நான் கேட்குறேன்னே சொன்னார். அவர் திமுக குடும்பத்திலேருந்தே வந்தவர், எனக்கு தெரியும். அவர் குடும்பமே திமுக குடும்பம் தான். ஆமாம், அவருடைய தந்தையார் திமுக செயல்பட்டவர். ஓகே. அதனால் அவருக்கு அந்த அந்த உணர்வு
அந்த வேகத்தை அவருக்கு உருவாக்கியிருக்கலாம், அவர் போட்டுக்கலாம். நாங்கள் இது சரி. இப்போ ரஞ்சித் சொல்லிட்டார். நான் கேட்குறேன், அவருக்கு பழைய வரலாறுலாம் எவ்வளோ பேருக்கு தெரியும்? 67 காங்கிரஸ் தோற்று போனது. ஆமாம். பெருந்தலைவர் காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமா? சாதாரண மக்கள், இந்த கிராமப்புறத்து மக்கள், ஏழை மக்கள், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள், இவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அவங்க நம்ம புரிஞ்சிக்கல. அவங்க திமுககாரன் சொன்ன மலிவான உறுதிமொழிகள், இந்த சினிமா மாயை, இந்த மாதிரி நாடக மாயை, இதில் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் காங்கிரஸுக்கு எதிர்ப்பாக திரும்பிட்டாங்க. அதில் தான் காங்கிரஸ் தோற்று போச்சு. பேசினாரா இல்லையா? இது 67. இதே ஒரு 10 ஆண்டு காலம் கழிச்சு 77 திமுக தோற்று போச்சு. கலைஞர் திருவாரூரில் ஒரு கூட்டத்தில் பேசினார், தஞ்சாவூரில் ஒரு கூட்டத்தில் பேசினார். ஏழை தாழ்த்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள் இவங்கெல்லாம் வந்து சினிமா மாயில எம்ஜிஆர் ஓட்டு போட்டாங்க, அதனால திமுக தோல்வியை சந்திக்க வேண்டாம். அது உண்மையோ பொய்யோ, ஆனால் அப்படி பேசியிருக்காரு. ஆமாம், இல்லை உண்மையோ பொய்யோன்னா அவர் சொன்ன காரணம். ஆனால் இருவரும் தலைவர்கள் தங்களுடைய தோல்விகளுக்கு அடித்தளத்து ஒடுக்கப்பட்ட மக்களும் தான் காரணம் இருந்திருக்காங்கன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்களே. இதுதானே இப்போ இவர் பேசியிருக்காரு. இவரெல்லாம் இது தெரிந்தா பேசினார். உணர்வுபூர்வமாக அவர் மனதில் தோன்றியதை ஒரு துக்க நிகழ்ச்சியில் பேசுகிறார். அது எல்லாம் அது உண்மையும் கூட. அதுதான் ஏற்கனவே 2 பெருந்தலைவர்கள் சொல்லியிருக்காங்களே. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் தெரியாமையா சொன்னாங்க. அவருடைய கூட அனுபவம் நிறைந்தவர்களாக இது வரைக்கும் தமிழகத்தில் பெருந்தலைவர் காமராஜரை போல, டாக்டர் கலைஞரை போல பெருந்தலைவர்கள் உண்டா? நீண்ட அரசியல் அனுபவம் மிக்க தலைவர்கள் உண்டா? அவங்க சொல்லியிருக்காங்களே. அந்த கூட்டத்துக்கு டாக்டர் திருமாவளவன் வராதது அல்லது யாரும் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொன்னதும் விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்கிறது. அங்கே அவர் வந்திருக்கணும்னு நீங்கள் ஒரு சக தோழமையாக நீங்கள் நினைக்கிறீங்களா வந்திருக்கணும் அப்படின்னு? அது அவருடைய இயக்கத்தினுடைய முடிவை அவர் சொல்லியிருக்கார். அதை வந்து உடனே தலித் அமைப்புகளுக்குள்ள ஒரு பெரிய பிளவு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை, எப்போவுமே தலித்துகளை பிளவுபடுத்துவது தானே அவர்களுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பது, அவர்களை பிளவுபடுத்துவது, அவர்களை அப்படி பண்ணி தானே அழுத்தி வைக்க முடிகிறது. அதுதானே பண்ண முடிகிறது. நீ இது இப்போவா? பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய காலத்திலிருந்தே காங்கிரஸ் கட்சி அவருக்கு எதிர்ப்பாக பல தலைவர்களை உருவாக்குச்சே. அவர் போராடி கொண்டிருக்கிற போதே பல தலைவர்களை காங்கிரஸ் கட்சி அவருக்கு எதிராக உருவாக்குச்சு. இது அவரே பல இதில் சொல்லியிருப்பார். அதை போல தானே எப்போவுமே இன்றைக்கு வரையில் அது இப்படி தான் பேசுவாங்க. இதனால் பெரிய ஒரு முரண்பாடு வந்துடுது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியல், அவருடைய பண்பாட்டியல்ல அவர்களை ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு கிடைக்குது. அந்த பொறுப்புக்கான ஒரு மகிழ்ச்சியை கொண்டாட தருணத்துக்கு கூட வருவாங்க, வராமல் போவாங்க. ஆனால் அங்கே ஒரு துக்கம் நடந்ததுன்னா யாருமே அழைக்காமல் வருவாங்க. உண்மை. அது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியல், பண்பாட்டியல். அதுக்கு பேர், அதுக்கு இப்போ சேரியில் அதுக்கான ஒரு பழமொழியும் உண்டு. வாழ்விலே சேரவில்லை என்றாலும் நீ சாவிலே சேர வேண்டும். இது ஒரு சேரி பழமொழி. நீ வாழ்விலே சேராவிட்டாலும் சாவிலே சேர வேண்டும். அது ஏன்னா அவருடைய பண்பாட்டிலேயே நீங்கள் வந்து அவங்களுடைய வாழ்வியல் அப்படின்னு நான் சொன்னேனே, அது என்ன? முழுக்க மரணம், சுடுகாடு சம்மந்தப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் ஒரு 500 ஆண்டு காலமாக இந்தியாவில் இந்த சுடுகாடும் மரணமும் யார் சார்ந்த பண்பாடாக இருக்கிறது. பாபாசாஹேப் அம்பேத்கர் சொல்வார், நீ கோமாதான்னு சொல்கிற, அந்த கோமாதா இறந்து போனால் கூட முதல்ல யாருக்கு தகவல் சொல்கிற? உன் வீட்டில் வேலை செய்கிற, நேற்றுக்கு வரைக்கும் கோமாதான்னு சொல்லிகிட்டு இருக்க, இன்றைக்கி கோமாதா இறந்து போனால் என்ன பண்ணுற? நீ உடனே யார் வீட்டுக்கு ஆள் அனுப்புகிற அதை தூக்கி போடுறதுக்கு? ஒரு மரணம் ஒரு வீட்டில் நடந்துச்சுன்னா எங்கே முதல்ல தகவல் போகும் தெரியுமா? அவங்க உறவினர்களெல்லாம் கூட அப்புறம் இது எங்கே அடக்கம் பண்ணுறது, யாரை பிடிக்கிறது, எந்த சுடுகாட்டுக்கு போகிறது, எந்த வெட்டியான அழைப்புறது தானே. அது அவருடைய வாழ்வியலோடு இணைந்த ஒன்று மரணம் என்பதே. அது அதனால் இன்னும் சொல்ல போனால் அது ஒரு மிக புனிதமான ஒரு பண்பு. ஒரு மனிதனை அடக்கம் செய்வது ஒரு புனித பண்பு. அதனால் இதெல்லாம் பெரிய முரண் இல்லை அப்படிங்கிறீங்க? இல்லை, முரணே இல்லை. நான் எத்தனையோ முறை நான் பேசியிருக்கேனே, எத்தனையோ முறை. இது எங்களுடைய தலைவர்கள் அப்படி தான் வளர்ந்தார்கள். நீங்கள் சத்யவாணி முத்துவை திமுக அமைச்சரவையிலிருந்து நீக்கினால் என்ன? இப்போது நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தப்போ குரல் கொடுத்தோம். அந்த பதவியேற்பு விழாவுக்கு கருப்பு கொடி காட்டணுன்னோம். சிறைக்கு போனோம். எங்களுடைய தலைவர்கள்லாம், எங்களுடைய பெருந்தலைவர்கள் சுந்தரராஜனை போல, சக்திதாசனை போல இப்போலாம் சிறைக்கு போனாங்க. சத்யவாணி முத்து பதவியை பறித்தால் திமுகவில் நடக்கிற உள்கட்சி பிரச்சனைக்கு இதுக்கு என்ன? ஜோதி வெங்கடாஜலத்தை பார்த்து ஒருவர் சாதியை சொல்லிவிட்டார் என்பதற்காக எவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடந்து தெரியுமா? ஜோதி வெங்கடாஜலம் காங்கிரஸ் கட்சி, அவரை பார்த்து ஒருத்தர் சொல்லிட்டாரு.
அன்றைக்கி ஆரிய சங்கர் பெருசாக குரல் எழுப்பினார், நீங்கள் சொல்ல முடியுமா நீங்கன்னு. அதை போய் அதாவது நானே கூட பலமுறை பேசியிருக்கேன். டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஒரு கல் விழுந்தால் கால் மேலே நான் தான் முதல்ல குரல் கொடுப்பேன்னு. அவர் தென்பகுதியில் இருக்கிறார், எங்களோடு தொடர்பில் இல்லை அப்படின்னா கூட நான் தான் குரல் கொடுப்பேன். இல்லை இருந்தாலும் இந்த கூட்டத்தை பற்றி பேசும்போது அவர் இந்த கூட்டத்தை நம்ம போனோம்னா நம்ம கூட்டணியை குறித்து பேசுவாங்க, தேவையற்ற சர்ச்சைகள் எழும், இது காசுக்கு கூடக்கூடிய கூட்டம் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துனது ரஞ்சித்துக்கு ரொம்ப காயப்பட்டதா கேள்விப்பட முடிஞ்சது. வார்த்தைகள் ரஞ்சித்து காயப்பட்டிருக்கலாம். இதை நான் 2 சகோதரருடைய ஒரு மூத்தவன். ஸோ 2 பேரும் இணைக்கணும்னு தான் நீங்கள் விரும்புகிறீங்க? இல்லை, அது இணைந்து தான் இருப்பார்கள். அந்த வார்த்தைகள் அது வேற. அதனால் அவங்க பிரிந்து போனார்கள் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படியெல்லாம் யாரும் அதை கருதிவிட முடியாது. இந்த கூட்டத்தில் என்னால் பங்கேற்க முடியாததுக்கான காரணம்னா அவர் சொல்லிப்பார். அதனால் அவர் இந்த கூட்டமே நடக்கக்கூடாது, இந்த கூட்டம் நடக்கிறதுன்னு சொல்லியிருந்தால் அந்த கருத்துக்கு நான் பதில் சொல்லுவேன். அந்த மாதிரி அவர் சொல்லலை. அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரா? அந்த மாதிரி சொல்ல இல்லை, அந்த படுகொலை நியாயப்படுத்தினா அதெல்லாம் அது யாராக இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களிடையே பிளவுகளை உருவாக்குவது அது ஆரோக்கியத்தனமானதல்ல. அவருடைய ஒற்றுமையை வளர்க்க வேண்டும். அப்போது தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், இல்லாவிட்டால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது. தமிழ்நாடு அரசினுடைய இந்த 3 ஆண்டு கால ஆட்சி மீதான உங்களுடைய மதிப்பீடு என்ன? ஏன்னா இப்போ அடுத்தடுத்து அமைச்சரவையும் மாற்றப்பட இருக்கிறது. அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக பதவியேற்க செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் அவங்க கட்சிக்குள்ளே எழுந்துகிட்டு இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. அரசின் ஆட்சியின் மீதான உங்களுடைய மதிப்பீடு என்ன? என் மதிப்பீடு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுறீங்க. அமைச்சர் உதயநிதி அவர்கள் டெபுட்டி சிஎம்மாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அமைச்சர் உதயநிதி துணை முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. துணை முதல்வர்ன்றது ஒரு பெரும் பொறுப்பு இல்லை நம்முடைய அரசியல் சட்ட விதிகளின்படி. ஆமாம், அதுக்குன்னு ஒரு பெரிய, இன்னும் சொல்லப்போனால் அரசியல் சட்டம் அங்கீகாரமே இல்லை. அது ஒரு மதிப்பு, பாராட்டத்தக்க ஒரு மதிப்பு. பொறுப்பினுடைய பங்கீடு அவ்வளோதான். அடுத்தது யார் அப்படிங்கிறத உணர்த்துவதற்கான ஒரு அது ஒரு அரசியல் இதுவே இல்லை, அரசியல் சட்ட இதுவே இல்லை, அங்கீகாரமே அதுக்கு இல்லை. ஆனாலும் அது ஒரு சமூக இல்லை அரசியல் அங்கீகாரம் மதிப்பு. ஒரு துணை முதல்வராக அவர் ஆக்கிறது அவருடைய உரிமை, முதலமைச்சரோட உரிமை. ஆனால் எங்களை போன்றவருடைய கேள்வி என்னென்னா, இப்போ இங்கே திராவிட மாடல்னு பேசுகிறோம், தந்தை பெரியாரை பேசுகிறோம், பகுத்தறிவு பேசுகிறோம், சாதி ஒழிப்பை பேசுகிறோம். சாதி ஒழிப்பை பேசியவர்கள், பகுத்தறிவு பேசியவர்கள் தான் ஏறக்குறைய இன்றைக்கி எத்தனை ஆண்டு காலம்னா 67லேருந்து இன்றைக்கு ஒரு 70 ஆண்டு காலத்தை நெருங்குற அளவிற்கு யாருடைய ஆட்சி? திராவிட மாடல் ஆட்சி தான். ஆனால் இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சராக கூட வர முடியாத ஒரு மாநிலம் ஒரு தலித். பக்கத்தில் ஆந்திராவில் திரு சஞ்சீவையா அவர்கள் 60களுக்கு முன்பாகவே அங்கே முதலமைச்சராக வந்தார். மகாராஷ்டிராவில் 2 முறை முதலமைச்சராக வர முடிஞ்சது. உத்தரப்பிரதேசத்தில் 3 முறை முதலமைச்சராக வர முடிஞ்சது. பீகாரில் போலேபாஸ் சாஸ்திரி முதலமைச்சராக வர முடிந்தது. மத்திய பிரதேசத்தில் அமர்சிங் வர முடிஞ்சது, ஒரு முதலமைச்சராக வர முடிஞ்சது. இப்படி பல வட இந்தியாவில் சனாதனம் பேசுகிற இந்த மாநிலங்களெல்லாம் முதலமைச்சராக தலித் வர முடிந்தது. தமிழ்நாட்டில் வரவே முடியவில்லையே 70 ஆண்டு காலமாக. சரி, வர முடியாவிட்ட போட்டோம். ஒரு துணை முதலமைச்சர், இங்கே பக்கத்தில் தெலுங்கானாவில் கூட ஒரு துணை முதலமைச்சரை தந்தார்கள். ஆந்திராவில் கூட இப்போ தற்காலிக கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு துணை முதலமைச்சரை தந்தார்கள். கர்நாடகாவில் உள்துறை அமைச்சர் கொடுத்தார்கள், காவல்துறை அமைச்சர் ரங்கநாத், KH ரங்கநாத், சகோதரர் KH ரங்கநாத் கொடுத்தார். அந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டில் அமைச்சர் பதவி கொடுக்கவே இல்லையா? அமைச்சர் பதவியை தந்தார்கள். ஆனால் இப்படி ஒரு உள்துறை அமைச்சர் கொடுத்து துணை முதலமைச்சர் ஏன் தரமாட்டார்களா? தரத்துக்கு வாய்ப்பு இல்லையா? இல்லை, நோக்கமா அது, அதாவது தலித்துகளை ஒடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட செயல்படுறாங்க. அப்படி அவரே ஒரு ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை சமூகத்தை சொல்றாங்க. கருணாநிதி அவர்களும் சரி, ஸ்டாலின் அவர்களும். ஆமாம், இதை அவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தப்போ அவர் சொன்னார் ஒரு முறை, ரொம்ப அவர் தான் ஒரு இலக்கியவாதி. அவர் ஒரு முறை சொன்னார், மிகவும் பின்தங்கிய, மிக மிக பின்தங்கிய, எத்தனை மிக வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளுங்கள், அவ்வளவு மிகவும் பின்தங்கிய சமூகத்திலிருந்து வந்தவன் நான். ஆமாம், ரொம்ப இலக்கியமாக சொன்னார். அப்போ உங்கள்கிட்ட இருந்தே ஒரு அங்கீகாரம் தலித்துகளுக்கு கிடைக்கலன்னா யாருக்கிட்ட இருந்து கிடைக்கும்? இதே கேள்வியை நான் கேட்கட்டுமா? உங்ககிட்ட இருந்தே மிகவும் மிகவும் எத்தனை மிக வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீர்களே, உங்களிடமிருந்தே இந்த மக்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காவிட்டால் வேறு யாரிடமிருந்து கிடைக்கும்? அது சொன்ன ஒரு நிர்வாக இல்லை, ஒரு மதிப்பு, அரசியல் அங்கீகாரம், அவ்வளோதான். துணை முதல் பதிப்புன்றது அது ஒரு துறை ரீதியான அமைச்சருக்கு என்ன பொறுப்போ அதே பொறுப்பு தான். ஏதாவது துறை கொடுப்பாங்க,
துறை கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அது ஒரு அரசியல் அங்கீகாரம். அதை தரத்துக்கு வாய்ப்பு இல்லையே, தரலையே. இந்த இவர்களுக்கு தருகிற பொறுப்புகள் எப்படிப்பட்ட பொறுப்புகள்? ஆதிராவிட நலத்துறை இல்லை ஏதாவது கைத்தறித்துறை, வனத்துறை கூட கொடுத்தாங்களே. இப்போ மதிவேந்தன் ஐயாவுக்கும் வனத்துறை கொடுத்தாங்க, அவர் தான் இருக்காரு, ஒரு அறுபது சமூகத்தை சேர்ந்தவர் அவர். அதைத்தான் சொல்றேன். ஒரு உள்ளாட்சித்துறை கொடுப்பீங்களா, ஒரு தொழில்துறை கொடுப்பீங்களா, நிதித்துறை, ஒரு உள்துறை கொடுப்பீங்களா, ஒரு நிதித்துறை கொடுப்பீங்களா? தரமாட்டீங்களே. புறக்கணிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு? இது என்ன, இது சந்தேகம் இல்லாத புறக்கணிப்பு தானே, சந்தேகம் இல்லாத புறக்கணிப்பு தானே. இல்ல திராவிட மாடல் மீது நீங்க காட்டக்கூடிய அதிருப்தியை பாஜக மீது நீங்க காட்டுறது கிடையாது. சரி, நான் இல்ல இந்த கேள்வியில் நான் இது நான் பெரிய துணை முதல்வர் கூட கேட்கல. இப்போ உள்ளாட்சி தேர்தல்கள் வரக்கூட போகுது. ஆமா, சீக்கிரத்தில் வரப்போகுது. அடுத்த தேர்தல் நாம் சந்திக்கிற தேர்தல் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல். மாநகர மேயர்களில் மேயர் பதவிகளில் இடஒதுக்கீடு இருக்கு. ஆமா. துணை மேயருக்கு இடஒதுக்கீடு இருக்கா? இல்லை. நகரமன்ற தலைவருக்கு இடஒதுக்கீடு இருக்கு. துணைத் தலைவருக்கு இடஒதுக்கீடு இருக்கா? இல்லை. மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பதவியில் தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. துணைத் தலைவர் பதவியில் இடஒதுக்கீடு இருக்கா? இல்லை. ஒன்றிய குழு தலைவர் பதவியில் இடஒதுக்கீடு இருக்கு. தலித்துகளுக்கு ஒன்றிய குழு துணைத் தலைவர் பதவியில் இருக்கா? இல்லை. ஊராட்சி மன்ற தலைவர் பதவியில் இடஒதுக்கீடு இருக்கு. துணைத் தலைவர் பதவியில் இடஒதுக்கீடு இருக்கா? இல்லை. சரி, இது இல்லாமல் போட்டோம். விதி என்ன? எங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகிற பதவிகளுக்கு தேர்தல் நடக்கிறதோ அங்கெல்லாம் தலித் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் தான் அரசியல் சட்டத்தினுடைய நெறி. ஓகே, நெறி. சரி, இது நெறி விதி. பக்கத்தில் ஆந்திராவில் இது இருக்க, பக்கத்தில் கர்நாடகாவில் இது இருக்க, பக்கத்தில் கேரளாவில் இது இருக்க, இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் இந்த துணைத் தலைவர் பொறுப்பில் இடஒதுக்கீடு இருக்க. இது சமூக நீதியா, சமூக அநீதியா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இது சமூக நீதியா இல்லை சமூக அநீதியா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நான் தெரியாமல் தான் திருப்பி கேட்குறேன். நீதியா அநீதியா? அநீதி தான். இதை நான் கேட்டு வழக்கூட போட்டிருக்கேன். அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க தமிழ்நாடு அரசு? அப்போது தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டதுன்னாங்க. இப்போது இன்னும் அறிவிக்கப்படலை, வரப்போகுது. என்ன செய்வாங்கன்னு தெரியல. இன்னும் ஒரு ஆண்டு காலம் இருக்குது. நீதியா அநீதியா போகிற போக்கில் தான் தெரியும். இல்லையே, இது தெரியாதா? மேயராக இருந்தவர், முதல்வராக இருக்கிறவர், மேயராக இருந்தவர். ஆமாம், தெரியாதா? மேயராக மட்டும் இல்லை, உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இருந்தவர். அந்த துறையை அவர் பார்த்தவர். அவருக்கு தெரியாதா? இல்லை விழிப்புணர்ச்சி இல்லையா அங்கே ஆட்சியில் உள்ளவர்கள் யாருக்குமே? இதை அவர் அறிந்து கொடுக்க மாட்டாரா? நாங்களே எத்தனையோ முறை இதை பேசி கொண்டிருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய அநீதி தெரியுமா? இல்லையே. இதெல்லாம் நான் தேசிய அளவில் இன்றைக்கு மத்திய அரசினுடைய இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட தலித் மக்களுக்கு 15% எஸ்சி, 7.5% எஸ்டி, 22% அவர்களுக்கு வழங்கப்படுகிறது எங்கள் தேசிய அளவில். ஆமாம். மாநில அளவை பொறுத்த வரைக்கும் அரசியல் சட்ட விதிமுறைகளின்படி அந்தந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்தந்த தொகை மாநிலத்தினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப நீங்கள் உயர்த்தலாம். குறைந்தால் குறைக்கலாம். ஓகே. இது கடைசியாக இது எப்போ நடந்திருக்கு? 1969 நடந்திருக்கு. 69 தான் தமிழ்நாட்டில் நடந்தது, கூட்டப்பட்டிருக்கு. ஆமாம், 69. இந்தியாவில் 11. ஓகே, 69 கூட்டப்பட்டிருக்கு. இப்போ எத்தனை ஆண்டு காலமானது ஆயிடுச்சு? நிறைய ஆண்டுகள் ஆயிடுச்சு. அரை நூற்றாண்டுக்கு காலத்துக்கு மேலே ஓடிடுச்சு. அரை நூற்றாண்டு என்பது 2 தலைமுறை. இப்போ அரை நூற்றாண்டுக்கு 2 தலைமுறை கடந்துடுச்சு. 2 தலைமுறை கடந்தோம். தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் தொகை கூடியிருக்கா இல்லையா, குறைஞ்சிருக்கா? எல்லாருடைய மக்கள் தொகை கூடியிருக்கும் இல்லையா? இங்கே அது வேற. ஆனால் அரசியல் சட்ட கான்ஸ்டியூஷன் ரைட் இந்த சமூகத்துக்கு மட்டும்தான். இது அரசியல் சட்டத்தினுடைய ஏற்கனவே இருக்கிற விதி சட்டம். நீங்கள் மற்றதை இதோட ஒப்பிட முடியாது, ஒப்பிடக்கூடாதுன்றீங்க. இது வேற. இது படி உயர்ந்திருக்கா குறைஞ்சிருக்கா? உயர்ந்திருக்கும். அரசாங்கமே சொல்லுது, ஒரு தோராய மதிப்பீடு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லுது. 21% எட்டியிருக்குன்னு அரசாங்கம் சொல்லுது. நாங்கள் சொல்கிறோம் இல்லை 23% எட்டியிருக்கு. நீ டோர் பை டோர் கணக்கெடுக்கல. 1930 எடுத்தாங்க பாருங்க, அதுதான் டோர் பை டோர் கம்யூனிட்டிக்கு சென்சஸ் பிரிட்டிஷ் காலத்தில். இப்போ நீ டோர் பை டோர் எடுக்கல. நீங்கள் நான் சொல்கிறோம் 23. சரி, நீங்கள் சொல்கிறது இப்போது தோராய மதிப்பீடு. உங்கள் தோராய மதிப்பீடை 21 உயர்ந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் என்ன கொடுக்குறீங்க? எவ்வளோ கொடுக்குறீங்க? மொத்தமாக 18. 18 + 1. 18 எஸ்சிக்கு 1 எஸ்டிக்கு, 18 தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 1. ஆனால் இதே தோராய மதிப்பீடை வைத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில்
சமீபத்தில் உயர்த்தப்பட்டது. கர்நாடகாவில் உயர்த்தப்பட்ட செய்தி தமிழ்நாட்டுக்கு தெரியாதா? இதே நீங்கள் யாரை சொல்கிறீர்களோ, எங்கே வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்ற தொடக்கம் நிகழ்ந்ததோ இந்தியாவில், அந்த பீகாரில் உயர்த்தப்பட்டது. ஆனால் அது ஹைகோர்ட்டில் ஸ்டே வாங்கியிருக்காங்கல்ல. அது வாங்கிட்டோம், அது அடுத்தபட்சம். அரசாங்கத்துடைய நடவடிக்கை தான் நாங்கள் கேட்க முடியும். நீதிமன்றம் விசாரணை இருக்குன்னு சொல்லுவாங்க, அது வேற. நாங்கள் அரசாங்கத்துடைய நடவடிக்கை, அரசாங்கத்துடைய பார்வை, அரசாங்கத்துடைய செயல்பாடு, அரசாங்கத்துடைய கொள்கை, அரசாங்கத்துடைய பார்வை, அரசாங்கத்துடைய திட்டம், இவங்களை தான் நாங்கள் பரிசீலிக்க முடியும், இவங்களை தான் விமர்சனம் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் இது வந்து உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அதை பற்றி உயர்த்தணும்னு பேசுகிறீங்களா? பேசுவீங்களா? சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுகிறீங்களா? இந்த தேர்தல் அறிக்கையில் போன முறை நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பின்னடைவு பணிகள்லாம், தலித் மக்களுக்குள்ள பின்னடைவு பணிகள்லாம் நாங்கள் வந்து நிரப்புவோம் சொன்னீங்கல்ல. 3 ஆண்டு காலத்தில் எவ்வளவு பின்னடைவு பணிகள் இருந்தது? நீங்கள் எவ்வளவு நிரப்பினீர்கள்? துறைதோறும் எவ்வளோ நிரப்பினீர்கள்? ஒரு பட்டியல் கொடுங்க. 3 ஆண்டு ஆயிடுச்சு, இன்னும் சரியாக 18 மாதம் தான் இருக்குது, 17 மாதம் தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு. ஆக முழுமையாக சொல்ல போனால் 1 ஆண்டு காலம் தான் இருக்குது. 3 ஆண்டு முடிஞ்சு போச்சு. துறைதோறும் எவ்வளோ நியமனம் சொல்லுங்கள்? எவ்வளோ நியமிச்சிருக்கீங்க? இல்லையே. அட எவ்வளவு பின்னடைவு பணிகள் இருக்குது? நியமிக்கவே இல்லைங்கிறீங்களா, இல்லை டேட்டாவே இல்லைங்கிறீங்களா? அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் சொன்ன அந்த பணி நியமனங்கள் இல்லை. அது குறித்த விளக்கமோ அறிக்கையோ தெளிவோ பதிலோ எதுவுமே இல்லை. அப்படியே கடப்பில் போட்டீங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறது? நாங்கள் நீங்கள் ஆழமாக போனால் இந்த அரசுக்கு தலித் மக்கள் பேரில் ஒரு ஆழமான பார்வையோ, ஒரு அணுக்கமான உறவோ, ஒரு அந்த அவருடைய சமூக மேம்பாட்டிற்கான ஒரு சிந்தனையோ இல்லை ஒரு நடவடிக்கையோ இருக்கானே தெரியலையே. அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு ஏன் போறீங்கன்னு தான் கேட்குறாங்க. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே ப்ரொக்ரெசிவாக இருக்கிறாங்க. நித்தி ஆயோக் வெளியிட்ட அறிக்கையில் 13 பேராமீட்டர்ஸ் டாப்ல இருக்கு தமிழ்நாடு. இதுவெல்லாம் கொள்கை சார்ந்த செயல் திட்டங்கள் சார்ந்த நிர்வாகம் சார்ந்த விவகாரம் இல்லை. இது வெறுமனே பேசுகிறேன், மேலிருந்து வாரியாக சொல்கிறேன். இந்தியாவிலேயே அதிக உயரமான பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலை எங்கே இருக்குது? பக்கத்து மாநிலத்தில் தான் இருக்குது. பக்கத்தில் மாநிலத்தில் ஆந்திராவில் தான் இருக்குது. இங்கே ஆந்திராவில் கூட வைக்க முடியுது இல்லை. தமிழ்நாட்டில் நீங்கள் அப்படி என்ன குறிப்பிடத்தகுந்த ஒரு சிறப்பை செஞ்சுருப்பீங்க? இல்லை, அம்பேத்கர் சிலை வைக்காததை நீங்கள் வந்து பெரிய குற்றமாக கருதுறீங்களா? நான் அதுதான் சொன்ன முதல தொடக்கத்திலே, நான் ஆழமான செயல் திட்டங்களுக்கோ இல்லை கொள்கை திட்டங்களுக்கோ போல மேலெழுந்து வாரியாக பேசுகிறேன்னு. மேலெழுந்து வாரியா நீங்கள் வந்து இப்போ வந்து எத்தனை கோடியில் வந்து கலைஞருடைய நினைவிடத்தை நீங்கள் புதுப்பிச்சிங்க? ஆமாம், அடுத்து பேனா செலவு வைக்க போகிறாங்க. எவ்வளோ செலவழித்து புதுப்பிச்சிங்க? ஆமாம். எத்தனை இடங்களுக்கு பெயர் வச்சிங்க? ஆமாம். இதெல்லாம் பண்ணீங்கல்ல. ஆமாம். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ரட்சகராக கருதப்படுகிறவர், போற்றப்படுகிறவர், வழிபடப்படுகிறவர் அப்படின்னே சொல்லுவேன் பாபா சாஹேப் அம்பேத்கர். அவரை பொறுத்தவரையில் நீங்கள் என்ன பெருசாக நீங்கள் தமிழ்நாட்டில் பண்ணிட்டீங்க? மாவட்டந்தோறும் வந்து சிலைகள் இருக்குது. அவர் பேரில் முதல்ல பல்கலைக்கழகத்தை யூனிவர்சிட்டி உருவாக்குனவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். வியாசர்பாடியில் உருவாக்குனார், யூனிவர்சிட்டி கிரியேட் பண்ணார். தமிழ்நாட்டில் இருக்கத்தானே செய்யுது. மாவட்டந்தோறும் யார் செலவழிச்சது? இருக்கான்னு கேட்குறேன். மாவட்டந்தோறும் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு தமிழ்நாட்டில் அதிகப்படியான சிலைகள் ஒரு தலைவருக்கு இருக்குன்னா பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு. அதான் சொல்கிறேன். அப்போ அவர் யார் வைத்தது? பின்பற்றுகிறவர்கள், அமைப்புகள். அரசாங்கம் நிறுவியதா? அது இல்லையே. திமுக அரசாங்கம் நிறுவியதா? இல்லையே. திமுக அரசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திமுக ஆட்சியில் இருந்த காலங்களில் என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் சொன்னீங்கல்ல, சட்ட பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பேர் வச்சாங்கன்னு. ஆமாம். இந்த சட்ட பல்கலைக்கழகத்துக்கான மசோதாவை சட்டப்பேரவையில் முன்மொழிந்தவரே அன்றைக்கு சட்ட அமைச்சராக இருந்த கே கிருஷ்ணசாமி அவர்கள். கே கிருஷ்ணசாமி சட்ட அமைச்சராக இருந்தார், நினைவு இருக்கா? அவர் தான் முன்மொழிந்தார். அவர் முன்மொழிந்த போதே நான் இந்த பெயரையும் முன்மொழிந்திருக்கிறேன், அவை குறிப்பில் இருக்கு. அது நிறுவப்படுமானால் அதற்கு இந்த பெயரை வைக்கணும்னு நான் அப்போவே முன்மொழிஞ்சிருக்கேன், பெயரை வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த பெயரில் கூட இருக்கு. பாபா சாஹேப் அம்பேத்கருடைய 100ஆண்டு விழா வந்தது. இந்த 100ஆண்டு விழா நடந்தபோது தேசிய அளவில் ஒரு 100ஆண்டு விழா குழு ஏற்படுத்தப்பட்டது. அந்த குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்த ராம்விலாஸ் பாஸ்வான், அவர் தான் ஒருங்கிணைப்பாளர். அந்த குழுவில் தமிழ்நாட்டில் இடம்பெற்றவர்கள் யார்? மதிப்புக்குரிய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர். அப்போ அவர் ஆட்சியில் இருந்தார். இதுக்காக 91 இல்லை, இந்த 91 வருவதற்கு முன்பாகவே 90லேயே இந்த 100ஆண்டு விழா குழு ஒரு ஆண்டுக்கு போட்டாச்சு.
தமிழகத்தில் இந்த நூற்றாண்டு குழாவில் உறுப்பினர் குழுவாக இருந்தவங்க யாருன்னா டாக்டர் கலைஞர் முதல்வர், திராவிட கழக தலைவர் வீரமணி ஐயா, அண்ணன் வீரமணி. அப்புறம் இதில் இருந்தவர்களில் அப்போதைக்கு பாஸ்வான் அவர்கள் இந்த ஒருங்கிணைப்பாளராக இருந்தனால தமிழக பாஜக தலைவர், அவருடைய பழைய முன்னாள் தலைவர் அவர், முன்னாள் ஆளுநர் மேதகு பத்மநாபன். ஓகே. இதில் குறிப்பிடத்தகுந்த இன்னும் 2 பேர் யார் தெரியுமா? இசையமைப்பாளர் இளையராஜா, இந்து பத்திரிகையினுடைய என்ராம் அவர்கள், இவங்கள்லாம். அப்புறம் ஹாக்கி வீரர், ஈரோட்டை சார்ந்த ஹாக்கி வீரர். ஆமாம், அவர் தர்மா பாஸ்கரா, நல்ல பேர் வரேன்ட்டேன், பாஸ்கர் தான் நினைக்கிறேன், பாஸ்கரா. இவர்கள்லாம் இந்த குழுவில் உறுப்பினர்கள். ஓகே. அவர்கள் பரிந்துரை இந்த நூற்றாண்டை விட்டு ஒரு மாநில அரசும் பாபா அம்பேத்கர் பெயரில் ஏதாவது ஒரு பெயரை ஒரு பல்கலைக்கழகத்துக்கோ ஒரு நிறுவனத்துக்கோ ஏதோ ஒன்றத்துக்கு வைக்க வேண்டும். அவருக்கு சிறப்பு செய்கிற வகையிலே மண்டபங்களையோ எல்லாம் ஏற்படுத்த வேண்டும். அவருடைய புத்தகங்களை மொழிபெயர்த்து அந்தந்த மாநிலத்திலே வெளியிட வேண்டும். அவர் பேரில் பல்கலைக்கழகங்களிலே ஆய்வு மையங்களை வைக்க வேண்டும். இதெல்லாம் எங்கிருந்து வந்த பரிந்துரை? அவருக்கு தமிழக தலித் வரலாற்றிலே நீண்ட காலம், ஒரு அரை நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவன். அப்ப நிர்பந்தத்தின் அடிப்படையில தான் கலைஞர் பண்ணாருன்னு சொல்ல வரீங்களா நீங்க? ஆமாம், இது ஒரு நிர்பந்தம். நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கணும். இல்ல அப்போ அந்த ஒரு இல்ல நீங்க சொல்றது என்னன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான பார்வையற்ற இருக்கிறாங்களான்னு இதை நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா, இல்ல வேற காலத்துல இதை நீங்க அறிவிச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல. இது அப்போ உங்களுடைய சுய சிந்தனை, சுய திட்டம்னு தேசிய அளவில் சில முடிவுகளை நீங்க அதுலயும் இருக்க, அந்த குழுவில் நீங்க இருக்கீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாரு. எந்த பரிந்துரை அடிப்படையிலும் கொடுக்கப்பட்டிருக்கு. அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாரு. அது எந்த பரிந்துரை அடிப்படையிலும் கொடுக்கப்பட்டதில்லை. இன்னைக்கு அந்த அந்த சமூகத்திலிருந்து பல மக்கள் வந்து இன்னைக்கு டாக்டராகவும் இன்ஜினியராகவும் வந்துகிட்டு இருக்காங்க. அது ஒரு தொலைநோக்கு பார்வை தானே. ஒரு நல்ல கேள்வி நீங்கள் கேட்டுட்டீங்க. நீங்கள் கேட்டதுனால இதற்கு நான் பதில் சொல்லணும். இது தலித் மக்களுக்கு நன்மை தரக்கூடியதல்ல. இது தலித் மக்களை அவர்களுக்கு தெரியாமல் மேலும் அழுத்துவது, அவர்களை பிரித்து வைப்பது. எந்த அடிப்படையில் இது? நான் சொல்கிறேன், விளக்கம் சொல்கிறேன். முதல்ல இதனுடைய திட்டம், இதனுடைய வெற்றி, இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நான் ஒன்று சொல்லணும். முதல்ல இது மாநில அரசின் உரிமையா? அப்படிக்குள்ளே வந்து தானே இன்றைக்கி வந்து அப்ளை ஆகிருக்கு, அப்ளிகபிள் ஆகிருக்கு. நீங்கள் அதில் இருங்க, நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் ஒரு செய்தியாளர், நீங்கள் மேலே எழுந்து வாரியா நீங்கள் கேட்குறீங்க இந்த கேள்வியை. இது மாநில அரசின் உரிமையா அப்படின்னா இல்லை, மாநில அரசினுடைய உரிமையே இல்லை. ஓகே. ஒரு தலித் அப்படிங்கிறதுல அந்த பட்டியலில், ஷெட்யூல்ட் காஸ்ட் அப்படிங்கிற பட்டியலில் சேர்ப்பதோ எடுப்பதோ மாநில அரசினுடைய உரிமையா? அதுவும் இல்லை. இல்லை, நான் உங்களை கேட்குறேன், இல்லை மாநில அரசினுடைய உரிமையா? ஷெட்யூல்ட் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டியல் இருக்குல்ல, இல்லையா? இல்லை. இது மத்திய அரசினுடைய உரிமை. மத்திய அரசினுடைய உரிமை மட்டும் இல்லை, பாராளுமன்றத்தினுடைய உரிமை. பாராளுமன்றத்தில் வச்சு டிஸ்கஷன் நடத்தணும், தீர்மானத்தை நிறைவேற்றணும். மத்திய அரசு கூட முடிவு பண்ண முடியாது. நேம் சேஞ்சுக்கே இப்படி பண்ணாங்களா? தேவேந்திர குல வேளாளர்கள் நேம் சேஞ்சுக்கே இப்படி பண்ணாங்க. இப்போ வந்துட்டீங்கல்ல, இப்போ தெரியுது இல்லை? புரியுது. சேர்ப்பதோ எடுப்பதோ அவர்களிடம் இல்லை. சேர்ப்பதற்கும் எடுப்பதற்கும் உரிமை இல்லாதவர்களுக்கு பிரிப்பதற்கு எங்கேருந்து உரிமை வந்துடுச்சு? நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு விளங்குதா? புரியுது. சேர்க்கறதுக்கும் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இல்லை, பிரிக்கிறதுக்கு மட்டும் எங்கே உரிமை வந்துடுச்சு? கிடையாது. பிரிப்பதற்கு உங்களிடம் உரிமை கிடையாது. ஆனால் நீங்கள் பிரித்தீர்கள். இதே ஒரு முன்னுதாரணம் ஆந்திராவில் நடந்தது. திரு சந்திரபாபு அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மாலா தண்டோரா, மாதிகா தண்டோரா அப்படின்னு கம்பார்மெண்டல் பிரித்தார். உச்சநீதிமன்றத்தில் தோற்று போச்சு. உங்களுக்கு பிரிக்கிற அதிகாரம் கிடையாது, நீங்கள் தனியாக பிரித்து கொடுக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் தோற்று போச்சு. ஏன்? சமீபத்தில் இப்போ 15 நாட்களுக்கு முன்னாடி அஸ்ஸாமில் ஒரு சமூகத்தை பட்டியலில் சேர்த்தாங்க. மாநில அரசு சேர்க்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆனால் இவர் பிரித்தார், தமிழ்நாட்டில் பிரித்தார். யாரும் வழக்கு மன்றத்துக்கு போல. நான் ஒருவன் மட்டுமே உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு வெளியே பேசிகிட்டு இருந்தேன். ஏன் போல? எங்களுக்கு உச்சநீதிமன்றம் போடுறவங்களுக்கு வலிமை இல்லை. இங்கே சில பேர் வழக்கு தொடுக்க முயற்சித்தாங்க. அதை வந்து இவங்க நீதியரசர் ஜனார்த்தன கமிஷன் ஒரு கமிஷன் போட்டு அந்த கமிஷனுடைய பரிந்துரையின் பேரில் தான்
நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு தான் பண்ணாங்க. ஆனால் இதில் இன்னொரு பக்கம் ஒன்று நடந்தது. அதே நான் வந்து திருப்பி நான் அதுக்கு பதிலாக சொல்கிறேன். கொடுக்குறப்ப யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க? தாழ்த்தப்பட்ட மக்களிடையே உள்ளொதுக்கீடு பிரித்து கொடுத்தாங்க. அதில் யாருக்கு? அருந்ததி. அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள், அழுத்தப்பட்டவர்களை விட அழுத்தப்பட்டவர்கள். அதில் யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. அவர்கள் முன்னுரிமைக்குரியவர்கள். அதில் யாருக்கும் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அன்றைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பிரிக்கிற போது என்னென்ன பண்ணார்? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இதை பிரித்து அருந்ததியருக்கு உள்ளொதுக்கீடு கொடுத்தார். அங்கே என்ன பண்ணார்? கிறிஸ்தவர்களுக்கு எம்பிசியில் பிரித்து உள்ளொதுக்கீடு கொடுத்தார். இஸ்லாமியர்களுக்கு பிசியிலிருந்து பிரித்து உள்ளொதுக்கீடு கொடுத்தார். இந்த மூன்றையும் ஒரு சமகாலத்தில் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது செய்தார். எம்பிசியும் அவங்க தான் கொண்டு வந்தாங்க இல்லையா? எம்பிசி அதுக்கு முன்னாடியே கொண்டு வந்தாங்க. அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து வேற பேர்ல இருந்தது, ஓபிசி. ஓகே, ஸ்டேட்டுக்கு வரும்போது எம்பிசின்னு வந்துருச்சு. இல்ல, இன்னும் சில மாநிலங்கள்ல ஓபிசினா இருக்கு. ஓபிசி, ஓபிசினா அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், அவ்வளவுதான் ஓபிசி. இங்க அவர் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ், மிகவும் பின்தங்கிய அப்படின்னு வச்சார். இப்போ இந்த மூணும் கொண்டு வந்தார்ல, இந்த மூணு நடிக்குதா? இந்த மூணுமே நடிக்குதா? நடிச்சிட்டு தான் இருக்கு. யார் சொன்னது? அருந்ததி மக்களுக்கு உள்ஒதுக்கீடு இன்னைக்கு செல்லுபடி ஆயிட்டு தானே அது நடிக்குது. ஆமா, இந்த மூணு நடிக்குதான்னு கேட்டேன் நான். கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தது நடிக்குதா? பிசிஎம்ல இன்னைக்குமே வராங்களே, டிஎன்பிசி எக்ஸாம்ல பிசிஎம்ல வந்து என் நண்பர்களே உள்ள வந்திருக்காங்க. பிசி முஸ்லீம். ஆமா, வந்திருக்காங்க. நான் கேட்கறது பிசி கிறிஸ்தவருக்கு நீங்க கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தீங்கல்ல, அது நடிக்குதா? நடிக்கல. ஏன்? இவர் செய்ததே முறையாக செய்யவில்லை என்பதில் அவர் அறிவிச்சு கொஞ்ச காலத்தில் கிறிஸ்துவ பாதிரிகள்லாம் அவர் வந்து சந்திச்சாங்க. இந்த உள்ளொதுக்கீடு எங்களுக்கு வேண்டாங்கன்ட்டாங்க, ரத்து பண்ணிட்டாரு. இது என்ன ஒரு டிரான்ஸ்ஃபரா? கொடுத்தாரு, கொடுத்த பிறகு அதை ரத்து நீக்கிட்டார். ஏன் நீக்கினார் தெரியுமா? என்ன காரணத்துக்காக நீக்கினார் தெரியுமா? அவங்க முன் வச்ச கோரிக்கை, கிறிஸ்துவ பாதிரிகள்லாம் வந்து, ஐயா நாகர்கோவில் கன்னியாகுமரியில் போய் இந்த 3% சரிப்பட்டு வராதையா? சரிப்பட்டு வருமா? வேற மாவட்டங்கள்லாம் இது சரிப்பட்டு வரும். கன்னியாகுமரியில் நாகர்கோவிலையும் அதிகமாக தேவைப்படும். எங்களை அங்கே அழிச்சிருவீங்க இந்த உள்ளொதுக்கீடு என்று சொல்லி, இதனால் வந்து எங்களுடைய கிறிஸ்தவ மக்களுடைய எதிர்ப்பு தான் உங்களுக்கு வருமே தவிர ஆதரவு வராது சொன்னாங்க. ஏதோ ஒரு பெரிய இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை போகிற போக்கில் கொடுத்தார், போகிற போக்கில் எடுத்தார். ஆனால் இதுவெல்லாம் நீடிக்குது. இதுவெல்லாம் இதே கேள்வி தான் நானும் கேட்குறேன். இந்த சதவீதம் ஈரோட்டிலும் நாமக்கல்லும் என் சகோதரர்களுக்கு பொருந்துமா? அங்கே 18%, 10% மேலாக பெற வேண்டியவர்கள் அவர்கள் தான். பெரிய எதிர்ப்பு குரல் வரலையே, இன்னைக்கு கூட வந்து தெரியலையே எவ்வளவு பேருக்கு. இப்போ நான் வந்து இந்த செய்தி சொல்கிறேன்னே, இதுவெல்லாம் எவ்வளவு பேருக்கு புரியும்? ஒடுக்கப்பட்ட மக்கள் புரிதல் இல்லாமே தானே யாரோ பிரித்து வைக்கிற போது, அந்த பிரித்து வைக்கிற போதனைகளில் பிரிந்து கிடந்து வீழ்ந்தவர்கள் தானே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வும் பண்பாடும் வரலாறும். இல்லை, நீங்கள் மாவட்டத்துக்குள்ளே இவ்வளோ தொகை இருக்கிறாங்க, அதனால பலன் கிடைக்காதுன்னு சொல்கிறீங்கன்னா, மற்ற விஷயங்களை ஒரு அரசு பதவிக்கு ஒரு டிஎன்பிசி அப்ளை ஐயா, அதுக்கெல்லாம் பலன் ஐயா இதையே நான் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து நீண்ட நேரம் நான் வகுப்பெடுக்கணும். இதையே நான் சொல்லுவேன். இப்போ தமிழ்நாட்டில் 100% இடஒதுக்கீடா? எப்படிப்பட்ட இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கிறது? 100% தான். இல்லை, அதாவது 31 வந்து ஜென்ரலு, 69 தான். நீங்கள் சட்டம் பேசுகிறீங்க, நடைமுறையை நான் பேசுகிறேன். நீங்கள் பேசுகிறது சட்டம், நான் பேசுகிறது நடைமுறை. தமிழ்நாட்டில் 100% இடஒதுக்கீடா? இல்லை, 200% இடஒதுக்கீடு. 100% தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு எடுத்துக்க முடியாது. ஒரு சமூகத்துக்கு நீங்கள் 3.5% கொடுக்குறீங்க, அது எப்படி 2ஆக வெட்டி கொடுப்பீங்களா? ஒரு சமூகத்தினுடைய இடஒதுக்கீடு 3.5%. ஓகே, அப்போ 3.5 எப்படி கொடுப்பீங்க? 3.5 கலெக்டர் கொடுப்பீங்களா? கொடுக்க முடியாது. 3.5 தாசில்தார் கொடுப்பீங்களா? 3.5 இன்ஸ்பெக்டர் கொடுப்பீங்களா? ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் போகிற போக்கில் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு. அதனால் 3.5 நீங்கள் வந்து 100% வச்சுக்கிட்டா 3.5 பங்கிட முடியாது. 200 கணக்கு வச்சாதான் 3.5 பங்குக்கு வரும். 7ன்னு கொடுக்க முடியும். டபுள் ஆகணும். 200 வச்சாதான். புரியுது, நீங்கள் சொல்கிறது புரியுது. 200 இருக்கிற இடத்துல தான் இந்த ரோஸ்டர், அதுக்கு ஆங்கிலத்தில் பேர் ரோஸ்டர் சிஸ்டம். இந்த ரோஸ்டர் சிஸ்டம் எங்கே இயங்கும்? 200 எடுத்துக்கொண்டால் தான் இயங்கும்.
200 பேர் மாவட்ட ஐஏஎஸ் வந்தாங்கன்னா அதில் நீங்கள் இந்த ரோஸ்டர் இயங்கும். 7 பேர் வரலாம். இது எப்போ வரும்? முதல்ல வந்ததுக்கு அடுத்தது எப்போ வரும்? முதல்ல ஒருத்தருக்கு வந்துடுச்சு, அடுத்தவருக்கு எப்போ வரும்? தான் வரும். இப்போ அதில் நடுவில் வர்றவன்லாம் வாய்ப்பு இல்லாமல் போவானா? நான் உட்காந்து ஒரு பலகையில் எழுதி போட்டு கணக்கு காட்டணும் எப்போ வரும். சரி, நீங்கள் சொல்றது சரிதான், புரியுது எனக்கு. ஒட்டு மொத்தமாக ஒரு 10,000 பேருக்கு மாணவர் சேர்க்கை நடக்குது பிஇயில். இதில் கிடைக்கலாம், நியாயம் கிடைக்கலாம். ஒரு 10,000 பேருக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் அதில் பிரிக்கிறோம், கிடைக்கலாம். ஆனால் குரூப் 1ல் 200 பேருக்கு எடுக்கிறோம். எப்போ 200 பேருக்கு எடுத்தாங்க? எப்போ 200 பேருக்கு எடுத்தாங்க? நான் கேட்குறேன், எந்த காலகட்டத்தில் நீங்கள் 200 பேர் குரூப் 1ல் நியமிச்சிங்க? 50 வாய்ப்பிடம் வந்தது, 30 வாய்ப்பிடம் வந்தது, 20 வாய்ப்பிடம் வந்தது. அந்த 20ஐ நிரப்புகிறோம், 30ஐ நிரப்புகிறோம், 100க்கே போவானா? இப்படி தான் நிரப்புறீங்க. இதில் இந்த ரோஸ்டரை ஒரு வரலாற்று, அதாவது இந்த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி லிஸ்ட் அதையாவது எடுத்து பார்த்து நிரப்புனீங்களா? இதுக்குன்னு ஒரு துறை இருக்கா? அது ஏங்குதா? ஒடுக்கப்பட்ட மக்கள் புரிந்து கொள்ளாத வரையில் இப்படி என்ன குதிரை சவாரி செய்கிறவங்களுக்கெல்லாம் வசதி. 2026க்கு இந்திய குடியரசுக் கட்சியினுடைய திட்டம் என்ன? உங்களுடைய பயணம் எப்படி இருக்க போகிறது? இந்திய குடியரசுக் கட்சிக்கு ஒரு புது திட்டமே கிடையாது. பாபாசாஹேப் அம்பேத்கர் என்ன கருத்துக்களை சொன்னாரோ, எப்படிப்பட்ட சிந்தனைகளை அவர் முன்வைத்தாரோ, அதுதான் எங்கள் செயல் திட்டம். தமிழ்நாட்டில் அந்த அடிப்படை கொள்கை மாறாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கான பாதையை எப்படி நிர்ணயிப்பது என்பதுதான் என்னுடைய செயல் திட்டம். திமுக கூட்டணிக்கு ஒரு ஆதரவு இருக்குமா உங்க தரப்புல இருந்து? இவ்வளவுத்துக்கு பிறகும் இன்னும் ஓராண்டு காலத்தில் திமுகவினுடைய போக்கு அதிசயத்தக்க வகையிலே மாறுமாயானால் உங்கள் கருத்தை நாங்கள் யோசிக்கலாம். அப்படி ஒரு மாறுதல் உங்களை போன்றவர்களுடைய தூண்டுதலால் வந்தால் நான் மகிழ்ச்சி அடைவோம். அப்படி இல்லைன்னா எதிர்கட்சியை ஆதரிப்பீங்களா? எதிர்கட்சி தானே ஆதரிக்கணும். அதிமுகவை ஆதரிப்பீங்க? ஆமாம், எதிர்கட்சி அவங்க தான் பிரதான எதிர்கட்சி. ஆனால் வலுவான எதிர்கட்சி இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, விமர்சனம் இருக்கு. மக்கள் தானே வலுவானவர்கள். கட்சிகள் மட்டுமே, கட்சி உறுப்பினர்கள் மட்டுமே தேர்தல்னா எந்த கட்சி? இந்த கட்சி நிரந்தரமாக இல்லை 100 ஆண்டு காலமும் ஒரே கட்சி ஆண்டிருக்கோம். கட்சி உறுப்பினர்களும் கட்சியும் பொறுத்து தான் தேர்தல்னா இந்தியாவில் ஒரே கட்சியினுடைய ஆட்சி தானே இருக்கும். மக்கள் தானே, மக்கள் சார்ந்த முடிவுகள் தானே தேர்தல் முடிவுகள். இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தார் இப்போ மோடி, பிரதமர் மோடி? 400 இடம் வரி பெறுவோம், பாஜகவோட பெரிய கட்சி உண்டான்னு கேட்டுட்டு இருந்தார். என்ன நடந்தது? சுருக்கிட்டாங்க மக்கள். 400ல் பாதி தானே வந்தது, பாதி வரலையே. அதனால் மக்கள் தானே இந்த தீர்வை சொல்லுக போகிறவர்கள். 2026 எப்படி இருக்க போகுதுன்னு கணிக்கிறீங்க? உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில், உங்களுடைய பயணத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? அலை என்பதே அடித்தளத்து மக்களுடைய உணர்வு. அந்த உணர்வை பொறுத்து தான் தேர்தலில் எப்பவுமே அலைகள். அடித்தளத்து மக்கள், வாக்களிக்கும் பெரும்பான்மை மக்கள், ஏழை எளிய நலிந்த மக்கள், அந்த மக்களின் முடிவு, அதுதான் தேர்தல் அலைகள். ஆனால் சரி, இன்றைக்கும் அது அவங்க கூட தானே, இன்றைக்கும் டாக்டர் திருமாவளவன் அவங்க கூட தான் இருக்கிறாரு, காங்கிரஸ் அவங்க கூட தான் இருக்குது, கம்யூனிஸ்ட் அவங்க கூட தான் இருக்கிறாங்கன்னும் போது ஒரு வலிமையான அடித்தட்டு மக்கள் ஆதரவு வந்து திமுக கூட்டணி இருக்கத்தானே செய்யுது. நீங்கள் திருப்பி நீங்கள் அதையே சொல்லிட்டுருக்கீங்க, திருப்பி அதையே சொல்லிட்டுருக்கீங்க. இந்த அணிகள் எல்லாம் வந்து போதுமானது இல்லை அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். இந்த அணிகள் போதுமானதா? இல்லை நான் ஆழமான பதில்கள்லாம் நான் போல. புரியுது. இந்த அணிகள் போதுமானதா? இந்த அணிகள் எப்பவுமே வெற்றி பெற்றிருக்கா? அது மட்டும் இல்லை, நம்முடைய தேர்தல் ஜனநாயகம் எப்படிப்பட்டது? ஆங்கிலத்தில் சொன்னால் நம்பர் கேம், அரித்மெட்டிக். பொலிட்டிக்கல் அரித்மெட்டிக்கில் 51 is 100, 49 is 0. 51 என்பது வெற்றி பெற்றுவிடும், 49 என்பது தோல்விதான். அதனால் அடித்தளத்து மக்கள் முடிவு கட்டாயம் 2026 எப்பவுமே இருந்திருக்கு. அவங்க உணர்வுபூர்வமான முடிவு எடுத்தாலும் அது நல்ல முடிவாகத்தான் கடந்த காலங்களில் அமைந்திருக்கு. நிச்சயமா பல விஷயங்களை வந்து எங்களோட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட அரசு நடக்கிறது. எங்களுக்காக வருகனையும் கருமனுக்கு மிக்க நன்றி. நன்றி. சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.